உத்தரவை மீறி பலமுறை எச்சரித்தும் வீட்டை விட்டு வெளியே சென்றதால் டோராவை போலீசார் கைது செய்தனர். டோராவின் விசாவும் ரத்து செய்யப்பட்டது. A few moments later. ஹலோ ஷின்சான். ஏய் சுட்கி நீயா? என்னாச்சு ஷின்சான்? ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏய் உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? இந்த டோரா இல்ல டுபுக்கு அது சொல்ல சொல்ல கேட்காம ஊர் சுத்த போய் அவளை போலீஸ் லபக்குன்னு புடிச்சு ஏதோ ஒரு பழைய பாட்டு போட்டு ஆட விட்டாங்களாம். இன்னொரு விஷயம் தெரியுமா சுட்கி? நான் காலையில பேங்க்குக்கு போயிருந்தேனா அங்க பின்னாடி 4 பேர் மாஸ்க் போட்டு நின்னாங்க. நான் அப்படியே பார்த்து மிரண்டேன். அச்சோ, அப்புறம் அவங்க சொன்னாங்க, தம்பி தம்பி பயப்படாதப்பா, இங்க யாருக்கும் கொரோனாலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க பேங்க் கொள்ளடிக்கு தான் வந்திருக்கோம் சொன்னாங்க. அப்பதான் என் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. எப்பா பொழைச்சண்டா சாமி. நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேனா கண்டக்டர் வந்து டிக்கெட்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முன்னாடி எடுப்பாங்க சார்னேன். அங்க யாரும் எடுக்கலையே அப்படின்னாரு. அப்ப பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னேன். அவங்களும் எடுக்கலையேனாரு. அப்ப நான் மட்டும் இழிச்சவா, ஏன்னா நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன் பாரு. கண்டக்டர் பதறி போய் சில்லறை எல்லாம் கீழே போட்டாரு. அவர் குனிஞ்சு பொறுக்கிறதுக்குள்ள ஏன் ஸ்டாப்பிங் வந்துருச்சு. நான் இறங்கி வந்துட்டேன். சரி சுட்கி, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். எனக்கு நீ லட்டு கொடுப்பியா? டக்கு டக்கு. ஐயோ அப்பா சுட்கி, நான் டக்கு டக்குன்னு காமெடி எல்லாம் பண்ற. டக்கு டக்கு. அட இருமா, நீ வேற எது சொன்னாலும் டக்கு டக்கு டொக்கு டொக்குன்னுகிட்டு. நீதானே ஷின்சான் டக்கு டக்குன்னு பதில் சொல்ல சொன்ன?